இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஜெகத்தியமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. வாழ்வியல் முறையை வாழ்வியல் தத்துவத்தை வாழ்வியல் கலையை வாழ்வியல் மெஞ்ஞானத்தை வாழ்வியல் விஞ்ஞானத்தை சித்தர்கள் தொகுத்து வகுத்து பல்வேறு நிலைகளில் பல இடங்களில் பல தலங்களில் இருந்து தம் அறிஞ்ச விஷயங்களை நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அது முதுவுரையாக இருக்குது. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை என்பது அதில் உயர் நிலையாக சொல்லப்படுது. உன்னை அறிஞ்சிக்கிட்டான்னா உனக்கு ஒரு கேடு இல்லை அப்படிங்கிறதுலாம் அதில் இருக்கிறதுல உயர்வான வார்த்தையாக சொல்லப்படுது. அன்பே சிவம் அப்படின்னு இறைத்தன்மையை ஒரே வார்த்தையில் அன்பு தான் சிவம், அன்பு மட்டும்தான் சிவம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முன்னோர்கள் மூத்தோர்கள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு படி மேல் போய் நீ தான் சிவம் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி வச்சுருக்காங்க. இதுதான் ஆன்மீகம், இதுதான் வாழ்வியல், இதுக்குள்ளே எல்லாமே அடக்கம். ஓம் அகதீசாய நமக. அற்புதமான நிலையெல்லாம் இங்கே சொல்லி கொடுக்குறது யார்? எனக்குள்ளே அவளுக்கு ஞானம் இருந்ததா, எனக்குள்ளே அவர் புரிதல் அறிதல் தெளிதல் இருந்ததா, எனக்குள்ளே அவ்வளவு விஷயங்கள் வச்சு அனுப்பப்பட்டதா, எனக்கு அப்படிங்கிறது இங்கே மட்டும் சொல்லதுக்கு அனுமதி எல்லார்ட்டையும் வாங்கிக்கிடுவேன். நான் அப்படிங்கிறத பேசுறதுக்கும் இங்கே அனுமதி இந்த நேரத்தில் வாங்கிக்கிடுவேன். ஓம் அகதீசாய நமக. அது நான் இல்லை, எனக்குள்ளே நான் இல்லை அப்படிங்கிறது சொல்லதுக்கு தான் நான் அப்படிங்கிற விஷயம். நான் இருப்பதால் நான் என்னும் நிலை அவனுக்குள் நான் என்னும் நிலைக்குள் உள்ளது என்று உணர்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இப்படி ஆற்றலெல்லாம் எங்கே இருந்து வந்தது? இப்படி அகத்திய பெருமான் அண்ட சராசரத்துக்கும் தலைவர் அவர், ஒட்டுமொத்த ஞானிகள் கூட்டத்தோட தலைமை மாமுனி அவர், சிவனுக்கே யோசனை சொல்லக்கூடிய ஆள் அவர், சிவமாக வலம் வரக்கூடிய அவர், இங்கே உட்காந்து ஏன் பாடம் நடத்தணும், என்ன அவசியம் இருக்குது? ஞான போதனைகள் அவர் கைலாயத்தில் நடத்தலாம், வேறு பல லோகங்கள் இருக்குது. அந்த லோகங்களை எல்லாம் அகத்தியர் வரவேற்க தயாராக இருக்காங்க. ஏன் இங்கே அமர்ந்து இருக்காரு அப்படின்னா, இங்கே தான் புரிதல் இல்லை, தெரிதல் இல்லை, அறிதல் இல்லை, எல்லா விஷயங்களையும் அவங்க சொல்லி வச்சுட்டு போனாங்க. யுகம் மறந்துருச்சு, அதனால் யுகம் மாறிடுச்சு. யுகம் வேற்று மாற்று அந்த நாமத்தை இங்கே சொல்லதுக்கு கூடாது அப்படின்னு அகத்திய பெருமான் தடை விதித்ததுனால யுகம் வேறுபட்டு மாறுபட்டு வேற்று யுகமாக இருந்துச்சு. அதனால் திருப்பியும் வாராங்க. திருப்பியும் சித்தர்கள் யோகிகள் மகான்கள்லாம் பேசக்கூடிய சபையாக இந்த இடம் இருக்குது, தலமாக இந்த இடம் இருக்குது, அமைப்பாக இந்த இடம் இருக்குது. ஆன்மீகம் ஞானம் அப்படிங்கிறது பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்லி புரியாத நிலைகளையெல்லாம் சொல்லி, அதாவது எல்லாரும் அந்த விஷயங்கள், அதாவது வாழ்வியல் முறை தான், வாழ்வியல் கலை தான், வாழ்வியல் தத்துவம் தான் ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் அது எங்கேயோ ஒரு வேற்று உலகத்தில் இருக்குது. அதுக்கு அது வச்சுருக்கணும், இது வச்சுருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், குடிமி வச்சுருக்கணும், ருத்ராட்ச நிலைகளெல்லாம் போட்டிருக்கணும், அதாவது வேறுபட்ட மாறுபட்ட தலங்களில் இருக்கணும், குடும்பத்தை விட்டு ஓடிடணும், அது செஞ்சிடணும், இதை செஞ்சிடணும் அப்படின்னு அது ஒரு புரிதல் இல்லாது தெளிதல் இல்லாது அந்த புரிஞ்சிருக்காங்க. தெளிவில்லாமல் புரிந்த நிலை. அதற்குண்டான விஷயங்கள்லாம் இங்கே சிவசபையில் சித்தர்கள் இருந்து நித்தம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து விட்ட இடத்துல வரேன். இப்போ இங்கே ஏன் செய்யணும், எனக்குள்ளே இருந்து ஏன் செய்யணும், எளிமையாக இருந்து ஏன் செய்யணும், ஒன்றுமே இல்லாத நிலைக்குள்ளே ஒன்றுமே தெரியாத பாமர எல்லையில் இருந்து ஒரு பாமரனுக்குள்ளே இருந்து ஏன் இந்த நிலையை உருவாக்கணும், செயல்படுத்தணும் அப்படிங்கிறது அது இறை சூட்சமம், அது சிவ சூட்சமம், அகத்திய மகா சூட்சமம். ஒன்றும் இல்லாதவங்கள் கூட, ஒன்றும் தெரியாதவங்க கூட, ஒன்றும் புரியாதவன் கூட பல தலங்களில் பல விஷயங்களில் ஏற்ற இறக்கங்களெல்லாம் பயணப்பட்ட ஒரு மனுஷன் மகானாக ஆக முடியும், சித்தனாக ஆக முடியும், சிவனாக ஆக முடியும், சிவமகா நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறத
பறைசாற்றி நிற்கிற சபை இந்த ஆதி கைலாய சிவசூட்சம நூல்னு இறைவனையும் சித்தர்கள் தேவர்களையும் அழைத்து பேசக்கூடிய அற்புதமான தலம் இந்த தலத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அது வளரப்பட்டிருக்கு. வளர்ந்தோங்கி உயர்ந்தோங்கி செழுமையாக செம்மையாக எல்லைகள் தோடும் இல் சபைகளையும் கிளை சபைகளையும் அமைத்து இறையாண்மையை ஆன்மீகத்தை வாழும் கலையை வாழும் தத்துவத்தை வந்து அதாவது எளிமையானவர்களுக்கு எளிமையான நிலையில் இருந்து, ஏன்னா எல்லாமே இறைவன் எளிமையானவன், எல்லாமே எளிமையானது ஆனால் வலிமையானது. ஏன்னா எல்லாமே எளிமைக்குள்ளே தான் வலிமை இருக்குது. ஒன்றுமே இல்லாத இடத்துல தான் அனைத்து நிகழ்வுகளும் நிகழுவுது. அப்படிங்கிற நிலையில் இந்த எல்லையில் இந்த அற்புதமான இந்த சூழலில் உங்களையெல்லாம் சந்திக்க வச்சு உங்களை போன்ற மக்கள்களை வந்து அடிக்கடி சச்சங்க நிகழ்வுகள் மூலமாக சந்தித்து, அங்கங்கே இல் சபைகள் மூலமாக சந்தித்து, கிளை சபைகள் மூலமாக சந்தித்து ஆதி கைலாய சிவசூட்சம நூலுங்கிற அற்புதமான ஆயுத வழிகளில் வந்து எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்க போது உயர்வான விஷயங்களை சொல்லிக் கொடுக்க போகுது. வேறு ஒன்றையும் யுகத்தை மாற்றிடணும்னா எப்படி மாற்ற போகிற, என்ன மாற்ற போகிற, அதுக்கு அது வேணுமே, இது வேணுமே, சமட்டி வேணுமே, சுத்தியில் வேணுமே, அதுக்கு AK-47 போகணுமே, ஏகப்பட்ட ஆயுத நிலைகளெல்லாம் வேணுமே, அதுக்கு ஊர்திகள் வேணுமே, அதெல்லாம் இல்லாமல் யுகம் வந்து மனுஷனுக்குள்ளே இருக்குது. மனுஷனை வந்து எளிமையான வழியில் அன்பான ஆயுதம் வச்சு மாற்றி யுகத்தை மாற்றணும் அப்படின்னு சித்தர்கள் அமர்ந்த தலம்தான் இந்த இடம். ஏன்னா அங்கே போடு, அங்கே சச்சங்கம் போடு, இங்கே சச்சங்கம் போடு, அங்கே போ, இங்கே போ, அப்படி செய் இப்படி செய் அப்படிங்கிற நிலைகள் வந்து சீடர்களுக்கும் சித்தர்களுக்குள்ளேயும் பேச்சுவார்த்தைகளாக எழுந்துட போகிறோம். அங்கேயெல்லாம் எதுக்கு போகிறீங்க, அங்கேயெல்லாம் என்ன விஷயங்கள் செய்ய போகிறேன்னா மாற்றத்துக்கு தான் போகுது. மனுஷனோட வாழ்வியலை சொல்லி கொடுக்க போகுது. எப்படி வாழும் கலையை வந்து மிக மிக எளிமையாக சொல்லி கொடுக்க போகுது. அது ஏற்கனவே நம்ம சொல்லி வந்துக்கிட்டே இருக்குது. பிரபஞ்சத்துக்கு உட்பட்டு பிரபஞ்ச விதிக்கு உட்பட்டு அன்போட கருணையோட நீ இருக்கும்போது யுகம் மாறிடும் அப்படிங்கிற ஒரு எளிமையான விஷயமாக வச்சு அதை வந்து வலிமையான ஆயுதமாக பயன்படுத்துது சபை வந்து பயன்படுத்தி யுகத்தை மாற்றக்கூடிய நிகழ்வு. அதை அடித்தார் அதாவது அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எறும்பூர பாறையும் தேயும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில் தான் சபை ஆயுதமாக கையில் எடுத்து அன்பை தான் இங்கே ஆயுதமாக வச்சுருக்காங்க சித்தர்கள், தேவர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாரும். திருமுருகன் வேளாவும் அன்பு தான் இங்கே வந்து பரிமளித்து நிற்கி இவ்வளோ விஷயங்களையும் அன்பு அப்படின்னா என்ன, அன்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எல்லாரும் அடிக்கடி பயன்படுத்துறதுனால அதோட ஆற்றல் நமக்கு தெரியலை. அதுக்கு மீறின ஆற்றல் பிரபஞ்சத்தில் இல்லைன்னு சித்தர்கள் தேவர்கள் சொல்லுதாங்க. அதனால் தான் இறைவனை நம்ம அன்பே வடிவானவர், கருணையே வடிவானவர்னு, அன்பு தான் சிவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அன்போடு இருந்தாலே வாழும் கலை உங்களுக்குள்ளே வந்துடும். எத்தனையோ விஷயங்களை வந்து புரியாத விஷயங்கள், அறியாத விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் எல்லாம் இங்கே வந்து எளிமையாக, அதாவது ஒரு எளியவனுக்குள்ளே இருந்து எளிமையான உரை நடைகளின் மூலமாக எளிமையான இதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது அப்ரோச்சுவாங்கள்ல, அணுகுதல். அதாவது எளிமையாக உங்களை எல்லாரையும் அணுகி எளிமையாக சொல்லி கொடுத்து வலிமையானவர்களாக மாற்றி வலிமையான பணியை யுகத்தை மாற்ற முடியுமானா யாராலையும் முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையில் சித்தர்கள் அது மேற்கொண்டு மனுஷங்க நினச்சா முடியுமா, யுகத்தை மாற்ற முடியுமா, அங்கே கூட்டம் போட்டு இங்கே கூட்டம் போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு சொற்பொழிவுகள் நடத்தி முடியுமான்னா அதையும் தாண்டி இறைவனே வந்து சொற்பொழிவு ஆற்றக்கூடிய தலம்தான் இது. இறை சித்தர்கள்லாம் அவரோட ஒருங்கிணைச்சு ஒரு படை அமைக்காங்க. அதுக்கு அகத்திய பெருமான் தலைவராக இருக்கார். திருமுருகப்பெருமான் வந்து மன்னனாக ஒரு மனதாக தீர்மானிக்கப்பட்டு அவர் கையில் வந்து பிரபஞ்ச ஆட்சி, அதாவது சித்தர்கள் தேவர்கள் அங்கே இருக்கிற ஆற்றல்கள் இங்கே இருக்கிற சந்து பொந்தில் இருக்கிற ஆற்றல்கள்லாம் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு முருகப்பெருமானை வந்து மன்னனாக முடிசூடி அமர வச்சக்கூடிய சபை தான் இந்த சபை. அப்போ இதுக்கெல்லாம் வெளியே தெரியணும்னா எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆதி கைலாய சிவசூட்சமன்னு இதுவரைக்கும் யோகிகள், மகான்கள், ஞானிகள் எத்தனைமே வல்லமையானவர்கள், ஏன் அகத்திய பெருமானும் முருகப்பெருமானும் ஏன் பரந்தாமலும் அவங்க கையில் கூட இல்லாமல் அவங்களே ஆயுதமாக வந்த நிலை இங்கே சபைக்கு இந்த யுகத்தில் இப்படி கொடுக்கணும்னு இருந்திருக்கு. அதான் இது வரைக்கும் யாருக்கும் கொடுக்கலையாம், இனிமேலும் எங்கேயும் கொடுக்க போகிறது இல்லை. அப்போ இங்கே ஏன் கொடுக்க போட்டோம்னா யுகம் மாற்ற நிகழ்வுக்காக இன்னும் வரும் நிலைகளில் யுகங்கள்
கீழ்நிலையான யுகமாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தற்காப்பு நிலைக்காக இந்த நூல் வந்து யுகமாக இன்னும் இருக்கணும் அப்படிங்கிற நிலையில் இங்கே சித்தர்கள் தேவர்கள் நூலாக உருப்பற்று சிவம் அப்படின்னு சொன்னாலே எல்லா ஆற்றல்களும் சேர்ந்ததுன்னு அர்த்தம். சிவமே வந்து நூலாக கிடைக்கப்பட்ட நூல் தான் ஆதி கைலாய சிவசூட்சம நூல். அதோட உரையை, அதோட வல்லமையை, அதோட வலிமை, செழுமை, செம்மையை, அதோட உயர் சூட்சமத்தை அறியணும்னா அது அகத்திய பெருமானுக்கு சிவபெருமானுக்கு தான் தெரியும் அதுக்குள்ளே உள்ள உயர் சூட்சமங்கள்லாம். ஆனால் அந்த சூட்சமத்தையே தெரியாத நம்ம கையில் கொடுத்து அதை விளையாட்டு மாதிரி நம்ம இந்த சபையில் வச்சுக்கிட்டு அதில் உள்ள அனுக்கிரகங்களை எடுத்து எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு வரோம் எளிமையாக. அகத்திய பெருமானும் சரி நமக்கு அதோட கையால் தெரியாதுன்னு அவரும் கூட இருந்து சித்தர்களையும் துணைக்கி வச்சுக்கிட்டு அந்த அற்புதத்தை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும், தெளியணும் அப்படின்னு சொல்லி இந்த தளத்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்குது. சச்சங்க நிகழ்வில் இதை பற்றின ரொம்ப விஷயங்கள் பேச இருக்கலாம். சித்தர்கள் அங்கே செங்கல்பட்டு கிளை சபையில் போய் சச்சங்கங்கள் போட போகுது. அங்கேயும் வந்து இதை பற்றி விரிவான உரைகளெல்லாம் சித்தர்கள் பேசுவாங்க. நான் எங்கேயோ ஆரம்பித்தேன், ஆனால் எங்கேயோ வந்துடுச்சு உரை. இருந்தாலும் எல்லா விஷயங்களும் வந்து உயர்வாக நடக்கக்கூடியது தளம் இது. அங்கே தேடி இங்கே தேடி உனக்குள்ளேயே தேடாமல் எங்கே தேடியும் பயனில்லை அப்படின்னு ஒரே வரியில் சொல்லக்கூடியது. உன்னை தேடு, உனக்குள்ளே தான் நிம்மதி வேணுன்னா உனக்குள்ளே தேடு, சந்தோஷம் வேணுன்னா உனக்குள்ளே தேடு, அன்பு கருணை எல்லாமே உனக்குள்ளே தேடு. உன்னையை விட்டுட்டு இடம் தவறி அங்கே இங்கே போய் தேடி அந்த தளம் இந்த தளங்களில் போய் தேடி பிரயோஜனங்கள் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தான் இங்கே தெளிவாக சொல்லப்படுது. சரி, எனக்கு இது காணாது, எனக்கு வந்து பாவ சாபங்கள் இருக்கதா சொல்லப்படுது, எனக்கு விமோசனம் வேணும் அப்படின்னு வர்றவங்களுக்கு சரி நீ பிரபஞ்சத்துக்கு பணி செய். இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் வச்சு தான், அதாவது சும்மா வந்த உடனே எடுத்து கொடுக்க எங்கேயும் யாரும் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை வந்து வைக்கணும்னா அங்கே ஏதோ ஒரு தகுதி இருக்கணும். அப்போ நீ வந்து யுகமாற்றத்துக்கு பாடுபடு. யுகமாற்றத்துக்கு பாடுபடுன்னா முதல்ல ஒன்றை நீ மாற்றிக்கோ. அதான் தகுதி வேணும்ல. யுகமாற்ற பயணத்துக்கு ஒரு 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 இதை வச்சு முன்னிலைப்படுத்தி சொல்லணும்னா, இப்போ சபையை முன்னிலைப்படுத்தி நீங்கள் சொல்லணும்னா நீ சபையில் போய் என்னத்தை படிச்சுக்கிட்ட அப்படின்னு கேட்பாங்கல்ல. நீ அங்கே போனதுனால உனக்கு என்ன தெரிஞ்சது, என்ன நடந்தது, என்ன அதிசயங்கள்லாம் நிகழ்ந்ததுன்னு அப்போ நம்ம உதாரணமாக இருக்கணும்ல. நான் மாறிட்டேன், நான் தர்ம சிந்தனை உள்ளவனாக மாறிட்டேன், எனக்குள்ளே அமைதி குடியேறிடுச்சு, எனக்குள்ளே காட்சிகள் தெரியுது, எனக்குள்ளே தவம் சித்தியாகுது, ஏதாச்சும் ஒரு சொல்லணும்ல. அதுக்கு முதல்ல நம்மளை நம்ம சரி பண்ணிக்கிடணும். அதற்கு பிறகு அடுத்தவங்ககிட்ட சொல்லணும், சரி பண்ணிக்கிட்டே சொல்லணும். சில நேரங்களில் வந்து புரிதல், அதாவது சில நேரங்களில் தவம் சித்தியாகும், சில நேரங்களில் சில பேருக்கு சித்தி ஆகாது. ஆனால் உள்ளுக்குள்ளே அது சித்தியாகிக்கிட்டு இருக்கும். சரணாகதி இருக்கையில் அந்த விஷயங்களை வந்து எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு நம்ம இறை சபையோட தொண்டர்கள்னால ஒரு இது இருக்கணும்பாங்கள்ல, ஒரு கெத்து இருக்கணும்பாங்கள்ல. அகத்தியர் சீடர், சித்தசபை சீடர்னால நமக்குள்ளே ஒரு ஆற்றல் உள்ளுக்குள்ளே வரணும். அது இந்த சிவகூரையில் வந்து உட்கார்ந்த உடனேயே உங்களுக்கு அது கொடுக்கப்பட்டுருது. அதுதான் சரணாகதியை தட்சணையாக வாங்கிட்டு சரணாகதியோடு இருங்கன்னு சொல்லுது. இது இங்கே வந்த நொடிப்பொழுதே நேரப்பொழுதே சித்தர்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுருவாங்க. இங்கே சரணாகதியை வச்சு அப்பாயின்மெண்ட் போட்டு அனைத்து வல்லமையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்கள் திருவாயில் மொழிகளில் இருந்து சித்தசபையை பற்றி நீங்கள் பேச 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 நூல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். பேசணும், தவங்கி நிற்கக்கூடாது. நீங்கள் வந்து நம்ம அவமானப்படுத்தப்பட்டுருவோமோ, நம்மளை வேறு மாதிரி நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இங்கே வந்துட்டால் கிடையாது. அச்சம் தவிர் அப்படிங்கிறது. அச்சப்பட்டால் சித்தர்கள் இப்படி ஆட்சி பண்ண முடியாது இந்த இடத்துல. அது அசுர ஆற்றல்களை பார்த்து பயந்து போய் எல்லோரும் உட்காந்துருவாங்க. இங்கே அச்சம் தவிர்த்து தான் எல்லோரும் முருகப்பெருமான் வேலில் இருந்து சிவபெருமான் சூலாயுதத்தில் இருந்து எல்லாரோடைய தேவியல் அம்பாலோடைய கையில் இருக்கிற அந்த அற்புதமான ஆயுத நிலைகளில் இருந்து உடுக்க மணியில் இருந்து எல்லாமே அச்சம் தவிர்த்து முழக்கமிடக்கூடிய கருவிகளாக தான் நம்ம தெய்வங்கள் வச்சுருக்கு. அப்போ நம்ம அப்படி தெய்வங்களை வழிபட்டுட்டு நம்ம வந்து வேற்று மாற்று நிலைகளை பார்த்து அச்சப்படக்கூடாது முதல்ல. அது மாதிரி தான் நம்மளை வேற்று மாற்று நிலைகளோட பார்க்கறவங்க, அணுகுதவங்க, நினைக்கிறவங்கள பார்த்து நம்ம அச்சப்படக்கூடாது. அப்புறம் என்ன இங்கே பூலோகத்தில் என்ன வருது, அசுரர்கள் கத்தி கம்போட சண்டைக்காக வராங்க கிடையாது. என்ன, அதாவது நம்ம அவங்கள பார்த்து பயந்து இவங்களை பார்த்து பயப்படுதுன்னா ஒரு பொருட்டே கிடையாது. மொத்தத்தில் சொல்லப்போனால் உன்னைய பார்த்து நீ பயப்படுத, அவங்கள சந்திக்கிறதுக்கு நீ பயப்படுத,
அவங்கள நேர்கொள்ளதுக்கு நீ பயப்படுத, அதாவது சமுதாயத்தை மாற்றதுக்கு நீ பயப்படுத அப்படிங்கிற விஷயத்தான் நம்ம. அப்போ கோழையாக இருக்கலாமா? நம்ம சிவசபைக்கு வந்துட்டு கோழையாக இருக்கக்கூடாது. முதல்ல வீரனாக மாறணும். இங்கேருந்து எல்லாரும் வெளியில் போகல முருகப்பெருமானோட, அகத்திய பெருமானோட, சிவபெருமானோட போர்ப்படை வீரர்களாக தான் நீங்கள் வெளியில் போகணும். இங்கே இருக்கிற அன்பு வந்து முனையே மழுங்காது. எவ்வளோ நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தாலும் அற்புதமான வார்த்தைகள் உங்கள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். அதை உங்களுக்கு பரிசா சித்தர்கள் கொடுக்காங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் பணி செய்யலை. உங்களுக்குள்ள வினை நிலைகளை போக்கிறதுக்கு 11,000 யுக புண்ணியம்னு சொல்லுவாங்களா, தவக்கடங்களை இருந்து எடுத்தேன்னு சொல்லுவார்ல அகத்திய பெருமான், அந்த புண்ணியத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. முதல்ல முருகப்பெருமான் என்ன கட்டளை விடுவாருன்னா, நம்மால் வாரம் விளைக்கோங்கன்றவார் நவகிரகங்கள்கிட்ட. 9 கிரகங்களும் விலகி நிற்கும். 30 அடி தூரம் விலகி நிற்கும் 3 அடியில் இருந்து. ஏன்னா காலதேவன் வந்து உங்கள் அகத்திய பெருமான்கிட்ட கேட்காம உங்கள் பக்கத்திலேயே வரமாட்டார். ஏன்னா அவர் கவுரு சித்த சபையோட அற்புதமான தளத்தில் இருக்குங்க. அவர் இங்கே வச்சுட்டு தவம் இருந்துக்கிட்டு இருக்கார். காலமே இங்கே இருந்தால் சொல்லுதுன்னு சொல்லுது. காலச்சக்கரம்னா இங்கே இருந்தால் அது சுழற்றி விற்கப்படுது. அது என்னென்ன மாற்றணுமோ அகத்திய பெருமானுக்கு எங்கே மாற்றணுமோ எப்படி மாற்றணுமோ எல்லா விஷயங்களும் இவன் யுகமாற்ற பணி செய்தால் இவனை விட்டுரு அப்படின்ட்டுருவாங்க. ஒரு சுற்று விட்டுட்டு அடுத்த சுற்றுக்கு போயிடும். ஏன்னா ஒரு சுற்று கூட்டி சுற்றினாலும் அவங்களால சுற்ற வைக்க முடியும். அப்படி விஷயங்கள் இங்கே சீடர்களோட வாழ்வியலில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை நீங்கள் எல்லோரும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப முகப்புரை வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் எளிமையாக உங்களுக்கு வலிமையான விஷயங்களை இந்த தளத்தில் இந்த இடத்துல இங்கே வந்து என்ன நிகழுது, எல்லாம் நிகழுது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லிக்கிட்டு, மாற்ற முடியாத விஷயங்கள் இங்கே எதுவுமே கிடையாது, நீங்கள் மாறி நிற்கல, எல்லாம் உங்களுக்குள்ளே மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி எளிமையான தளத்தில் இருந்து வல்லமையான ஆற்றல்களை பெற்ற வரலாறுகளை வந்து சித்தர்கள் தேவர்கள் சொல்லிக்கிட்டே வராங்க. இந்த சபையோட வரலாறை, இந்த தளத்தோட வரலாறை, இந்த 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 அமைப்போட வரலாறையெல்லாம் சொல்லிட்டு வராங்க. அது மீண்டும் தொடர்ந்து சொல்லுவாங்க. என்ன விஷயங்கள் வேணும்னாலும் எங்கெங்கே அங்கங்கே இருக்குது பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க பயப்படாமல் இறைச்சபையை நோக்கி வாருங்க. என்ன விஷயத்துக்கும் இங்கே விடை இருக்குது. இங்கே விடை இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. குதர்க்க நிலைகளுக்கு மட்டும் இங்கே விடை கிடையாது. குதர்க்கவாதிகள்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு எவனாலையும் விட சொல்ல முடியாது. நேர்மையான வழியில், உண்மையான வழியில், உயர்வான வழியில் பயணப்படுறவங்க, இறை பயணப்படுறவங்களுக்கு அத்தனை விஷயங்களும் இங்கே பகிரதுக்கு தயாராக இருக்காங்க. சிவபெருமானில் இருந்து அகத்திய பெருமானில் இருந்து அத்துணை ஆற்றல்களும் தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லி, இது இறை அமைத்த மேடை, இறைவன் அமைத்த மேடைங்காங்கல்ல, இது இறைவனை அமைத்த ஞான சச்சங்க மேடை. இங்கே எல்லா விஷயங்களும் எல்லா அனுக்கிரகங்களும் இங்கேருந்து பகிரப்படுது, கொடுக்கப்படுது, வழங்கப்படுது, அழுதப்படுது, ஈயப்படுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதற்குண்டான தகுதிகள் ஒரே ஒரு தகுதி சரணாகதி, ஒரே ஒரு தகுதி நான் என்கின்ற அந்த நிலையை அங்கிட்டு தூக்கி தூர போடுது. எல்லாம் தெரியும், எல்லாம் அறிஞ்சவன், தெரிஞ்சவன், புரிஞ்சவன் அப்படின்ட்டு ஒன்றுமே தெரியாமல் இருந்துக்கிட்டு இங்கே வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சதாக வேஷம் போடக்கூடாது. ஒன்றும் தெரியலை அப்படிங்கிறதா இங்கே தெரிஞ்ச விஷயங்களை சித்தர்கள், ஞானிகள், யோகிங்கள், மகான்கள் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி, ஒன்றுமே உங்களுக்கு தெரியாமல் வாங்க, எல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த தளத்தில் போங்க, எதுவுமே இல்லாமல் வாங்க, எல்லாமே வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறது இங்கே வந்து வேத வாக்காக இருக்குது. எதுவுமே இல்லாமல் வாங்க, நீங்கள் எனக்கு அது இல்லை இது இல்லை, எதுவுமே இல்லாமல் வெற்றிடமாக நீங்கள் வரையில் நீங்கள் நிரப்பப்படுதிய ஞானம் என்கிற அற்புதமான நிலையை வச்சு, அதுக்கு ஆதி கைலாயின்னு காணா குறைக்கி அந்த நூலை அகத்திய பெருமானம் உங்களுக்குள்ளேயே வச்சு விட்ருவார். உங்கள்கிட்ட சரணாகதி இருக்கையில் அது பெரும் பொக்கிஷம். அது அல்லல்ல குறையாத ஞான வார்த்தைகளும் இறை சூட்சமங்களும் வாழும் முறைகளும் வாழும் கலையும் எல்லாமே அதுக்குள்ளே புகுத்தப்பட்டு இருக்குது. அந்த அற்புதமான பொக்கிஷத்தை அது சுமக்க முடியாது. எத்தனை லாரி வச்சு கொண்டுட்டு போனாலும் கொண்டு போக முடியாது, எத்தனை கிரேனை வச்சு தூக்கினாலும் தூக்க முடியாது. அவ்வளோ எடை உள்ளது, அவ்வளோ கனம் உள்ளது, அவர் விஸ்திரமானது. அதை வந்து உங்களுக்குள்ளே மட்டும்தான், அவங்க சரணாகதிக்குள்ளே மட்டும்தான் அதை புகுத்த முடியும். வேறு எதுக்குள்ளேயும் அந்த நூலை புகுத்த முடியாதுன்னு சொல்லி சரணாகதியோடு இருங்க. பெரும் புதையலை சுமந்துட்டு போங்க, அதுங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. யாருடா சுமக்க தயாராக இருக்காங்கன்னு சபை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒன்றும் இல்லாமல் வாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அற்புதமான நேரத்தில், அருமையான பொழுதில்
சடாச்சர நாயகன், சஷ்டி நாயகன், 27,000 கோடி லோகங்களுக்கு அதிபதியாக 6 படையும் ஒன்றா சேர்த்து ஒரு படையாக, மருதமலையும் ஒன்றா சேர்த்து ஒரே படையாக அமர்ந்து 6 தலங்களுக்கும் 6 படைகளுக்கும் சென்று வருகின்ற நிலையில் அமர்ந்த முருகன் இங்கே போயிட்டு முருகனோட ஆற்றல் இங்கே வந்துடும். வந்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தது நிலை மாறி இப்போ போயிட்டு வர்ற நிலையில் இருக்குது. பிரபஞ்ச மைய சுழல் மையமாக இருக்கிற அற்புதமான சபைங்கிறதுனால இங்கே தான் இரையாற்றலெல்லாம் வந்து தஞ்சமடையுது. இருப்பிடமாக இடம் கேட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே எல்லா கணங்களும் வந்து எனக்கு ஒரு இடம் வேணும், எனக்கு ஒரு இடம் வேணும், சூட்சமத்தில் வந்து அமர்ந்துட்டாங்க. இயல்புலையும் கேட்காங்க, இடங்கள் களங்கள் கேட்டு நிற்காங்க. அது அகத்திய பெருமான அனுமதியோட படிப்படியாக அது நடந்துக்கிட்டு இருக்குது. அற்புதமான தலம். இங்கே இதுக்கு ஈடு இணை அப்படிங்கிற விஷயங்களில் நான் அப்படிங்கிறது இங்கே சொல்லக்கூடாத விஷயமாக இருந்தாலும் சபைக்காங்க இதுக்கு ஈடான இடங்கள் தலங்கள் எதுவும் கிடையாது. ஏன்னா எல்லாம் இங்கே இருக்கிறதுனால இதுக்கு நிகரான தலம் வந்து எங்கேயுமே கிடையாது. நீங்கள் ஒரு தலம் சுட்டி காட்டினா அந்த தலம் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஒரு மகானை சுற்றி காட்டினா அவர் இதுக்குள்ளே தான் இருக்கார். ஒரு தெய்வத்தை சுற்றி காட்டினா அந்த தெய்வம் இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்படிங்கிற சிவமே இங்கே இருக்கிறதுனால எல்லாமே இங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லி உங்களுக்குள்ளே நீங்கள் தயாராகும்போது உங்களுக்குள்ளே அமர்த்ததுக்கு சிவசபை தயாராக இருக்குது. எல்லா வழிகளையும் பயணப்பட்டு வந்திருப்பீங்க. எல்லா நெறிமுறைகளோட எல்லா வழிகள் ஒரு ஊருக்கு போகிறதுக்கு பல வழிகள் இருக்கும், பல வழிகாட்டிகள் இருப்பாங்க. ஆனால் எல்லாம் வந்து சேர்ற இடம் அந்த உயர் பிரபஞ்ச மையம், சுழல் மையம், அந்த மையம்தான் இது. அதனால் பல்வேறு இடங்களில் பல விஷயங்களில் கற்று வந்திருந்தாலும் இங்கேயும் இன்னும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களே இங்கேருந்து கற்றுக் கொடுப்பாங்க. என்ன நீங்கள் சரணாகதியோடு இருக்கையில் எல்லா விஷயங்களும் இங்கே நிகழும் அப்படின்னு சொல்லி சரணாகதி தான். சரணாகதினா எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் நீங்கள் தான் ஆக்கமாக இருக்கைய இயக்கமாக இருக்கே இயக்கி வைக்கப்படுதோம். நீங்கள் தான் இயங்குது எங்களுக்குள்ளே இருந்து. அதான் உண்மையும் கூட. இறைவன் தான் நம்மளை இயக்குதாரு. நம்ம அங்கங்கே சுணங்கிடுறோம். ஜீவாத்மா வந்து அங்கங்கே அதை பார்த்து இதை பார்த்து சுவைகளை பார்த்து அந்த வேற்று மாற்று நிலைகளை பார்த்து அந்த அழியக்கூடிய பொருள்களை பார்த்து அங்கங்கே மயங்கி தயங்கி நின்றுது. அந்த மயக்கத்தையெல்லாம் தெளிவிக்கக்கூடிய சபையாக அந்த சபை இருக்குது. மயக்கம் தெளிஞ்சு மகத்துவம் அடங்க உங்களுக்குள்ளேயே இருந்து நீங்கள் உங்களை ஆளுங்க அப்படின்னு சொல்லி எங்கேயும் உங்களுக்கு வந்து அதிகார விஷயங்கள்லாம் கிடையாது. அதிகாரம் அனைத்தும் உங்களுக்குள்ளேயே இருக்குது. அதை வாங்கிறதுக்கு நீங்கள் சரணாகதியோடு இருக்கணும். நீங்கள் சும்மா இருக்கணும். உங்களுக்குள்ளே எந்த எதிர் விளைவுகளும் வேறு விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருந்து பிரபஞ்சத்துக்கு பெற முடியாத நிலையில் நீங்கள் செயல்படக்கூடாது. அமைதியாக இருக்கையில் எல்லா விஷயம் உங்களுக்குள்ளே அந்த வச்சு இங்கே கொடுக்கக்கூடிய நிலை தான் இந்த சபையில் நிலை வருதுன்னு சொல்லி அகத்திய பெருமானை வணங்கி திருமுருகப் பெருமானை அழைக்கக்கூடிய அற்புதமான நிலைதனை வரவேற்போம். இன்புற்று வாழ்க.